இந்த போன நிகழ்ச்சியில 6 மாதம் வரை 2 டிரைம்ஸ்டர் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நான் சொன்ன போன நிகழ்ச்சியிலே சொன்னேன் 3வது டிரைம்ஸ்டர், தட் இஸ் 9 மாதம், 6 மாதம் முதல் 9 மாதம் வரை குழந்தைக்கு கேட்கும் திறன், கர்ப்பத்திலேயே கேட்கும் திறன் இருக்கும். ஓரளவுக்கு குழந்தைக்கு எல்லா டாக்டைல் ஸ்டிமுலேஷன், தொடு உணர்தல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ல தான் ரேபிட் growth, குழந்தையோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அதனால நீங்க இந்த பருவம் உங்களுடைய டாக்டரின் கவனம், உங்க கவனம் உங்க டாக்டர் பக்கத்துல இருக்கணும். டாக்டர் நிச்சயமா உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க இந்த பீரியட்ல. வெயிட் கெய்னிங், ஸோ அதனால கான்ஸ்டன்ட் மெடிக்கல் செக்அப் அத்தியாவசியம். ரைட். மெடிக்கல் சைன்ல இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ஸ்கேன் அண்ட் நிபுணர்கள், மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள்லாம் இருக்கிறதுனால அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் பீன் அது எடுத்துக்க முடியுது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பார்த்துடுறீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு அறிவாற்றல் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. அதாவது என்வைரன்மெண்ட்ல இருந்து இந்த குழந்தை கிரகிக்க ஆரம்பிச்சிடுது. அதாவது பக்த பிரகலாதன், அபிமன்யு, இது போன்ற நம்ம இந்திய கலாச்சாரத்திலே சொல்லியிருந்த ஒரு கதைகள் இதெல்லாம் உண்மை அப்படிங்கறது இப்போ அமெரிக்கால ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. சோ இதுல என்னன்னா, இந்த குழந்தை நீங்க பேசுறத கேட்க ஆரம்பிச்சிருது. அதாவது கேட்கும் திறன், மூளைக்கு வேண்டிய நியூரான்ஸ், கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸ் இந்த 6வது மாத கர்ப்பத்திலேயே ஃபார்ம் ஆயிடுது. அப்போ அந்த குழந்தைக்கு கேட்கும் திறன், நீங்க பேசுறது குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஏற்று இறக்கமாக பேசினால் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு கேட்கும். அதே மாதிரி வீட்டில் ஓடுற மிக்சி, பக்கத்தில் அடிக்கிற ஹார்ன், இதெல்லாம் குழந்தைக்கு ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரொஃபஷனல் பிரெக்னன்சி அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு தாய் கர்ப்பமா இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணணும், பெற்றோர்கள் அந்த குழந்தையோட தந்தை அப்படிங்கிற போது நல்லா பேசலாம். நிறைய ஸ்லோகாஸ், இதெல்லாம் ஆடியோ நியூரல் நெட்வொர்க்கிங், குழந்தையோட கேட்கும் திறனை பிறப்பதற்கு முன்னே இந்த குழந்தைக்கு அதிகரிக்கும். ஏன்னா நம்மளோட அறிவாற்றல்ல 6 சென்ஸ், அந்த சேனல் பாத்தீங்கன்னா கேட்கும் திறன், பார்க்கும் திறன், தொடு உணர்தல், டேஸ்ட், அப்புறம் ஸ்மெல், இன்ட்யூஷன், இந்த 6 சென்ஸ் டெவலப் ஆகும். அதுல இந்த கேட்கும் திறன் ஆல்மோஸ்ட் பிறந்த போது எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு 7வது மாதம் 8வது மாதத்துல இந்த குழந்தைக்கு இருக்குதாக ஆராய்ச்சி. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த குழந்தைகிட்ட டெய்லி ஒரு நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு மியூசிக், இதெல்லாம் நீங்க கேட்டா உங்களுக்கு மனதும் ரம்மியமாக இருக்கும். அதே சாப்பாடு அவசியம். ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், சாப்பாடு, டயட் ஹெல்த்தி பேபி. ஒரு ஹெல்த்தி பேபி இருந்தாதான் ஒரு ஆரோக்கியமான மூளை அந்த பேபிக்கு இருக்க முடியும். அப்பதான் அவங்க ஒரு புத்திசாலியா வர முடியும், நல்ல ஒரு படிப்பாற்றல் உள்ள குழந்தையாக இருக்க முடியும். சோ அதனால இப்ப அந்த 3rd ட்ரைம்ஸ்டர்ல ஆடியோ இன்புட் நிறைய கொடுங்க பேரண்ட்ஸ். ஆடியோ இன்புட் நல்ல பேசுங்க குழந்தைகிட்ட. ஏதோ குழந்தை பிறந்து வெளியில விளையாடுற மாதிரி, அம்மா, அப்பா. ஏன்னா எந்த மொழி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஜீன்லயே இருக்கிற மொழி சீக்கிரம் வந்துடும். அதனால நாலேஜ் பேஸ்டா குழந்தை நல்ல புத்திசாலியா வரணும்னா ஆரம்ப காலத்துல தாய்மொழி முக்கியம், ரொம்ப முக்கியம் தாய்மொழி. ஏன்னா அது நம்மளுடைய ரத்தத்திலேயே இருக்கு. அதனாலதான் ஜாப்பனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கர புத்திசாலியா இருக்காங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்லயே நமக்கு இங்க கேப் வந்துடுது. நம்ம ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல வேண்டியதை கரெக்டா அந்த குழந்தைக்கு பொசிஷன் ஆகிறது இல்ல. அதனால கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் வந்துடுது. அதனால எது தாய்மொழியோ அதோட நம்ம எந்த மொழியில படிக்க வைக்க போறோமோ அதை ஒரு பெர்சன்டேஜ், ஒரு கூட்டு பொறியியல் அப்படிங்கிற மாதிரி அதை சேர்த்துக்கலாமே தவிர, மெயின் சோர்ஸ் நம்மளுடைய தாய்மொழியா இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு சொல்ல போறேன் நான் பின்னாடி. சோ அந்த மாதிரி இருந்தா இட் வில் பி பெட்டர். அதனால இந்த 3rd ட்ரைம்ஸ்டர்ல குழந்தையோட நீங்க இயற்கையாக பேச ஆரம்பிச்சிடலாம், பாட்டு கேட்கலாம், நீங்க லைட் மூவ்மெண்ட்ல கூட டான்ஸ் ஆடலாம். நல்ல நார்மல் டெலிவரிக்கு லைட் மியூசிக்ல டான்ஸ் ஆடலாம் வீட்லயே. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, நல்ல லூஸா விட்டுட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா நார்மல் டெலிவரி உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே, காக்னெட்டிக் நியூட்ரியன்ட், மூளைக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருள் உங்களுடைய எக்ஸசைஸ்ல கிடைக்கும். அது குழந்தைக்கும் போய் சேரும். சோ அதனால அந்த பீரியட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய வார்த்தைகளை, தாத்தா, பாட்டி, நாய், பூனை அப்படின்னு சின்ன சின்ன பிட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பிறக்கிற போதே இந்த குழந்தைக்கு நல்ல அறிவாற்றல், கேட்கும் திறனுடன் கூடிய அறிவாற்றலோட இந்த குழந்தை புத்திசாலித்தனத்தோட மற்ற குழந்தையோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மியூசிக்கோ ஒரு சத்தமோ ஒரு லாங்குவேஜ் பாத்வே டெவலப் பண்ணாது.
அதனால மற்ற எல்லாமே நார்மலா செய்யறது ஒரு மியூசிக் கேட்பாங்க, ஒரு சத்தம், ஒரு பஜன் இதெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு லாங்குவேஜ் பாத்வே குழந்தைக்கு நிச்சயமா டெவலப் பண்ணாது. நம்ம படிக்க வைக்க போறோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் பாத்வே வந்து ஒரு 3 வயசுக்கு மேல ப்ரிப்பேர் பண்றோம். அது பிரெக்னன்சிலேயே வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் பாத்வே டெவலப் ஆயிடும். பின்னாடி கேட்கும் திறன் வரும், பேசும் திறன் வரும், எழுதும் திறனும் இயற்கையாகவே அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த பேரண்டிங் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த குழந்தைகிட்ட நம்ம திரும்பி திரும்பி ஒயரிங் ரீஒயரிங் மூளைக்கு அடிக்கடி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரீகாலிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை அந்த பர்டிகுலர் டயத்தில் அந்த வாய்ஸுக்காக உங்க கர்ப்பத்திலேயே வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணி நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கும் போதே புத்திசாலித்தனத்தோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்புறம் பிறந்துடுச்சு. இப்பதான் நீங்க எக்ஸ்பெக்டன்ட் பேரண்ட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க, பேரண்ட் யங் பேரண்ட்ஸ், அதாவது இளம் பெற்றோர்களாக நீங்க மாற போறீங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து நிறைய உங்களை பிளான் பண்ணிட்டு இந்த யங் பெற்றோர்கள்ங்கிறது ஆரம்பிச்சிடுது. குழந்தை டெலிவரி ஆயிடுது. டெலிவரி ஆன உடனே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவு நாள் இருந்ததை விட இந்த குழந்தை உங்க கையில, இது வரைக்கும் குழந்தைக்கு ஒரு பயங்கர சுதந்திரம் இருந்தது. உங்களோட யூட்ரஸ்ல, உங்களோட கர்ப்பப்பையில குழந்தை வந்து கண்டிஷன்டா இருந்தாலுமே ஒரு ஃப்ரீடத்தோட இருந்தது. இந்த ஃப்ரீடத்தை நீங்க எப்படி வந்து இப்போ இந்த குழந்தையோட ஃப்ரீடத்தை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, பிடிக்க போறீங்க. அது பிடிக்கிறது சரியா தவறாங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்.